ஊழியம்னா வெறும் சபையில செய்யக்கூடிய ஊழியம் தான் ஊழியம் நினைக்கிறாங்க. அதல்ல. நீங்கள் உலகத்தில் என்ன வேலை செய்தாலும் அதுவும் தேவனுக்கு செய்யக்கூடிய ஊழியம் தான். நீங்க டீச்சரா இருந்தா அது கர்த்தருக்கு செய்யற ஊழியம். நீங்க பிசினஸ் மேனா இருந்தா அது கர்த்தருக்கு செய்கிற ஊழியம். நீங்கள் என்ன தொழில் செய்தாலும் அது கர்த்தருக்கு செய்கிற ஊழியம். அந்த ஊழியத்துல நீங்கள் இயேசுவின் மகிமையை வெளிப்படுத்த வேண்டும். அந்த ஊழியத்தில் நீங்க இருந்து சரியா ஒழுங்கா வேலை செய்யலைன்னா அது நீங்க தேவனுக்கு செய்யக்கூடிய ஊழியம் அல்ல. அந்த வேலையில நீ ஒரு அனாயிண்டட் டீச்சராக, அனாயிண்டட் பிசினஸ் மேனாக, அனாயிண்டட் கார்பெண்டராக இருக்க. நீ ஒரு கார்பெண்டரை தொழில் செஞ்சனா தேவனுக்காக, தேவ மகிமைக்காக செய்வ. நீ செய்யற அந்த கார்பெண்டரி தொழில் அவ்வளவு அழகா இருக்க வேண்டும். எல்லாரும் பார்த்து எப்படியா இப்படி அழகா செஞ்ச என்று சொல்லி கேட்க வேண்டும். நீ ஒரு வீட்டை கூட்டினா கூட சொல்ல வேண்டிய உன்னை மாதிரி 100 பேர் வீட்டை கூட்ட முடியாது. நீ வீட்டை கூட்டுறதுலே நீ தான் பெஸ்ட் என்று சொல்ல வேண்டும். அபிஷேகத்தோடு நீ வீட்டை கூட்டுகிறாய். சாதாரணமா வீட்டை கூட்டுகிறதுக்கும் நீ வீட்டை கூட்டுகிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. நீ அக்கௌண்ட் எழுதினாலும் கணக்கு எழுதினாலும் உன்னுடைய தொழில் இயேசுவுக்காக செய்கிறபடினாலே அது விசேஷமானதா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.